இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது பாகப்பிரிவினை செய்யப்படாத சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்தை பிறருக்கு எப்போதெல்லாம் தான செட்டில்மெண்ட்டாக எழுத முடியும், எப்போதெல்லாம் தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியாது என்று நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்று சொல்லக்கூடிய வேலுச்சாமி என்பவர் அவருடைய சுயமாக சம்பாதித்த வருமானத்தை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வேலுச்சாமி என்ற பெயரில் வாங்குகிறாரு. அப்படி வாங்கின அந்த சொத்து தொடர்பான பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாமே வேலுச்சாமி என்பவர் பேரில் தான் பதிவாயிருக்கு. இந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்தாக வருகிறது. இந்த சொத்தை முழுக்க முழுக்க இந்த வேலுச்சாமி என்பவர் தான் அனுபவம் செய்து வராரு. அப்படி அனுபவம் செய்து வரக்கூடிய இந்த வேலுச்சாமி என்பவர் திடீர்னு இறந்து போயிறாரு. அப்படி இந்த வேலுச்சாமியுடைய இறப்புக்கு பிறகு வேலுச்சாமிக்கு இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி யாரெல்லாம் அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகளாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வேலுச்சாமியுடைய மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க வாரிசாக வந்துடுறாங்க. அடுத்து வேலுச்சாமிக்கு ஒரு மகன் இருக்கார், அவரும் வாரிசாக வந்துடுறாங்க. அதே மாதிரி வேலுச்சாமிக்கு 4 மகள்கள் இருக்காங்க, அவர்களும் இந்த வேலுச்சாமியுடைய சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகளாக வந்துடுறாங்க. ஏ என்று சொல்லக்கூடிய வேலுச்சாமியுடைய இறப்புக்கு பிறகு அவர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த சொத்து முழுவதையும் அவருடைய வாரிசுகளாக வரக்கூடிய இந்த 6 பேரும் சேர்ந்து கூட்டாக அனுபவிச்சுட்டு வராங்க. அப்படி அனுபவித்து வரக்கூடிய அந்த 6 பேரில் அந்த 4 மகள்களுக்கு மட்டும் திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க. திருமணம் பண்ணி போனதுக்கு பிறகு இந்த வேலுச்சாமியுடைய மகனும் வேலுச்சாமியுடைய மனைவி இந்த 2 பேரும் தான் வேலுச்சாமிக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்து முழுவதையும் கூட்டாக சேர்ந்து அனுபவம் பண்ணிட்டு வராங்க. அப்படி அனுபவம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வேலுச்சாமியுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சொத்து முழுவதையும், அதாவது தன்னுடைய கணவர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து முழுவதையும் தன்னுடைய மகன் பெயருக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க விரும்புகிறாரு. அந்த வகையில் மனைவிக்கு பாத்தியப்பட்ட அவருடைய பகுதியை மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுத்துறாரு. அதே மாதிரி மகள்களை மூத்த 2 மகள்களும் தனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை தன்னுடைய அண்ணனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சிடறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 மகள்களும் தன்னுடைய அண்ணனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க விரும்பவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தில் எங்களுக்கும் ஒரு பாகம் வேண்டும் அப்படிங்கிறதுனால இவர்கள் தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க விரும்பவில்லை. அதனால் இந்த மகனும் இந்த மனைவியும் என்ன பண்ணுற வேலுச்சாமியுடைய மனைவியும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 மகள்கள்கிட்டையும், அதாவது இறுதியாக இருக்கக்கூடிய 2 மகள்கள்கிட்டையும் எந்த ஒரு கையெழுத்தும் வாங்காமல் இந்த சொத்து முழுவதையும் தன்னுடைய மகன் பெயரில் தான செட்டில்மெண்ட்டாக வாங்கி மகன் அந்த சொத்தை முழுக்க முழுக்க அனுபவிச்சுட்டு வர்றாரு. அதாவது இந்த பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம், இது எல்லாமே தன்னுடைய மகன் பெயரில் மாற்றிக்கிட்டு மகன் அந்த சொத்தை முழுக்க முழுக்க அனுபவிச்சுட்டு வர்றாரு. அப்படி அனுபவித்து வரக்கூடிய அந்த சொத்து தன்னுடைய வேலுச்சாமிக்கு பிறந்த மகனுக்கு சட்டப்படி அது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 6 வாரிசுகளில் 4 வாரிசுகள்கிட்ட தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வாங்கிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 வாரிசுகள்கிட்ட தான செட்டில்மெண்ட்டாகவும் எழுதி வாங்கலை, விடுதலை பத்திரமாகவும் எழுதி வாங்கலை. அவர்கள்ட்ட எந்த ஒரு ஒப்புதலும் வாங்காமல் இந்த சொத்து முழுவதையும் தன்னுடைய வேலுச்சாமியுடைய மகன் பெயரில் தான செட்டில்மெண்ட்டாக மாற்றிக்கொண்டு பிறகு அது தொடர்பான ஆவணங்களை அவர் பெயரில் மாற்றிக்கொண்டது பிற்காலத்தில் சட்டப்படி அது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹிந்துலா கோபார்சனர்ஸ் ஹிப்ட் அண்ட் வில் செக்ஷன் 377 படி இந்த வேலுச்சாமிக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வேலுச்சாமியுடைய மனைவியும் வேலுச்சாமிக்கு பிறந்த 2 மகள்களும் வேலுச்சாமியுடைய மகனுக்கு கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமானது செல்லாது என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமானது எப்போதெல்லாம் செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலுச்சாமியுடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்தை எப்போது அந்த மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வேலுச்சாமியுடைய இறப்புக்கு பிறகு வேலுச்சாமியுடைய இறப்பு சான்றிதழ், வேலுச்சாமியுடைய வாரிசு சான்றிதழ், இந்த சான்றை அடிப்படையாக வைத்து வேலுச்சாமிக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்து முழுவதையும் இந்த 6 பேர்லேயும் கூட்டு சொத்தாக மாற்றினதுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து எல்லோரும் பாகப்பிரிவினையாக ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, அப்படி ஏற்படுத்தினதுக்கு பிறகு அந்த சொத்துடைய பாகத்தை வந்து இந்த மகனுக்கு எல்லோரும் தனித்தனியாக தான செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுதி வைத்தது வந்து சட்டப்படி செல்லுபடியாகும். இல்லை அப்படின்னா வேலுச்சாமியுடைய இறப்புக்கு பிறகு இந்த 6 வாரிசுகளும் இந்த மகனுக்கு, அதாவது இந்த 6 வாரிசுகளில் இந்த மகனுக்கு வந்து மற்ற வாரிசுகள் எல்லோரும் கிரயமாக எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் சட்டப்படி செல்லுபடியாகும். இல்லை அப்படின்னா இந்த வேலுச்சாமியுடைய இறப்புக்கு பிறகு மற்ற வாரிசுகள் எல்லோரும் சேர்ந்து தன்னுடைய பாகம் தனக்கு வேண்டாம் என்று சொல்லி விடுதலை பத்திரம், அதாவது ரிலீஸ் டீடாக அந்த சொத்தை வந்து மகனுக்கு தான செட்டில்மெண்ட் மூலியமாக, அதாவது விடுதலை பத்திரமாக எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சட்டப்படி அந்த சொத்தானது மகனுக்கு செல்லுபடியாகும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 ஏக்கர் வந்து வேலுச்சாமி பேரில் இருக்குது. அந்த 5 ஏக்கருக்கு சட்டப்படி 6 பேர் வாரிசுக்காக வராங்க. அந்த 6 வாரிசுகளில் மனைவி தன்னுடைய பாகம் வேண்டாம்னு தான செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 மகள்கள், அதாவது மூத்த 2 மகள்களும் தன்னுடைய பாகம் வேண்டாம் என்று தான செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 மகள்கள்கிட்ட மட்டும் எந்த ஒரு கையெழுத்துமே வாங்காமல் அந்த சொத்து முழுவதையும் மகன் பேரில் மாட்டியிருக்காரு அப்படின்னா அது வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகாது. இந்த இவர்கள் எல்லோர்ட்டையும் விடுதலை பத்திரமாக எழுதி வாங்கியிருக்க வேண்டும் அல்லது கிரயமாக எழுதி வாங்கியிருக்க வேண்டும். இந்த மாதிரி செய்திருந்தால் மட்டும்தான் இந்த மகனுக்கு மாற்றிய அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமானது செல்லுபடி ஆகும் என்று நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வந்து வழங்கிட்டாங்க. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பாகப்பிரிவினை செய்யப்படாத சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்து முழுவதையும் பிறருக்கு தான செட்டில்மெண்ட்டாக கூட்டு வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியாது. அந்த சொத்தை வந்து விடுதலை பத்திரமாக எழுதி வைக்க முடியும் அல்லது கிரயமாக எழுதி வைக்க முடியுமே தவிர தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியாது. அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலியமாக நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.